ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகம் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான தகவல் பரப்பப்பட்டு வந்துச்சு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான பதில் கொடுத்துருக்கிறாரு. இது சம்பந்தமாக அவதூறு பரப்புனவங்களுக்கு இது செருப்படி மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த விளக்கம் அந்த மாதிரி. நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம எப்பயுமே யாரோட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லியிருப்பாரு. இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம். இந்த விஷயத்தை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் மேலே இந்த அவதூறு அப்படிங்கிறது பரப்புறாங்க இல்லையா, இதுக்கும் நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்துருப்பாரு. இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு, பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக குழப்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச் கண்டிப்பாக புரிய வச்சிருக்கோம். அதனால இங்க மறுபடியும் ஓப்பனா தெளிவாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதன்மை கோட்பாடு என்னவோ அதில் எந்த ஒரு சமரசமும் இருக்காது அப்படிங்கிறத புரிய வச்சிருப்பாரு. நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அவதூறு பரப்பினவங்க காதல எல்லாம் செவிலே விசில ஊதுன மாதிரி ஒரு கடைசியாக ஃபைனல் டச்சை கொடுத்துருப்பாரு. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கடைசியாக இதை சொல்லியிருப்பாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.